சாஸ்திரத்தின் பிரயோஜனம். அசுரத்தன்மையை அகற்றி மேன்மை அடைவதற்கு வழிகாட்டுவது எது? இது கேள்வி. பதில்: சித்தி அல்லது பரிபூர்ண தன்மை அடைகின்றவனுக்கு வாழ்க்கை சுகமுடையதாக துவங்கி முக்தி அடைதலில் முடிவு பெறுகிறது. இன்னதை செய் என்றும் இன்னதை செய்யாதே என்றும் சாஸ்திரம் ஆணையிடுகிறது. ஆசைக்கு அடிமையானவன் செய்ய வேண்டாம் என்பதை செய்கிறான், செய்ய வேண்டியதை செய்யாது தவிக்கிறான். சாஸ்திரமோ மனிதனோ மேலோனாக்குவதற்கென்று அமைந்தது. சாஸ்திரம் மனிதனை மேலாணுகுவதற்கு அமைந்தது. ஆசையை வென்று சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்க்கு அசுர இயல்பை களைந்து தெய்வ சமயத்தை பெறுவது எளிதாகிறது. இதற்கு சாதகன் ஒருவன் செய்ய வேண்டியது யாது? சம்சார சாகரத்தை கடந்து அப்பார் செல்வதற்கு சாஸ்திரம் உற்ற துணையாகிறது. ஆதலால் இவ்வுலகில் கட்டுண்டு கிடக்கும் ஒருவன் இதிலிருந்து மீளுவதற்கு கையாளுகின்ற காமருவகளெல்லாம் சாஸ்திரத்துக்கு உடன்பாடானவைகளாக இருக்க வேண்டும். முற்றிலும் தெய்வ சம்பத்தில் உளறியிருப்பவர்கள் இயல்பாகவே சாஸ்திரத்தின் ஆணையை பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய செயலும் சாஸ்திர பிரணாமமும் ஒன்றுபட்டிருக்கின்றன. இது ஸ்ரீமத் பகவத்கீதை தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அத்தியாயம் 16 ஸ்லோகங்கள் 23-24 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீதை அர்ஜுனனுக்கு ஏன்? பகவத்கீதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டாலும் இன்றைய கால சூழலுக்கு மிக பொருத்தமாக உள்ளது. தர்மர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என எல்லோரும் இருந்தாலும் அர்ஜுனனுக்கு போதித்தது ஏன்? தர்மர் தர்மத்தை கடைபிடித்தவர். பீமன் வலிமையின் எடுத்துக்காட்டு. நகுலன், சகாதேவன் ஜோதிட சாஸ்திரங்களில் சிறந்தவர்கள். அர்ஜுனன் வில்வித்தையிலும் அறிவிலும் சிறந்தவன். இப்படி இருக்கும் பகவத்கீதையை உபதேசிக்க பகவான் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தது ஏன்? அர்ஜுனன் சமயோசிதமாக நடக்கக்கூடியவன். பீஷ்மரும் துரோணரும் மெச்சியமானவன். பாரத போரில் இவனால் என்பதை அறிந்த வண்ணம் கண்ணன் பாரத போரை இவனால் நடத்த வேண்டும் என்று முடிவு கட்டியவன். உண்மை கண்ணனுக்கே வெளிச்சம். கிருஷ்ணன் சொன்னால் பஞ்சபாண்டவர்கள் கேள்வி கேட்காமல் செய்வார்கள். அர்ஜுனனோ எதிலும் கேள்வி கேட்டு பிரச்சனையை புரிந்து கனகச்சிதமாக முடிக்கக்கூடியவன். சந்தேகம் தீர்ந்த பின் கண்ணன் சொன்னதை செய்வான். செய்வதற்கு முன்புதான் கேள்வி கேட்பான். செய்து முடிப்பதில் கனகச்சிதமாக கண்ணன் நினைத்தபடி முடித்து வைப்பான். கிருஷ்ணனின் உறவுக்காரன் மட்டுமல்ல, நல்ல நண்பனும் கூட. அதனால்தான் கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு போதித்தான். அவன் மூலமாக கேள்வி கேட்க வைத்து நமக்கு வாழ்க்கையை புரிய வைத்தான். அன்றைய அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை, இந்த கலியுகத்தில் வாழும் நாம் தான். இந்த அவசர உலகில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள், சந்தேகங்களை நமக்காக கேட்டவன் அர்ஜுனன். இன்றும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த கேள்வியும் பகவானின் கீதையும் மாறாது நமக்கு வழிகாட்டும் அற்புத மொழி பகவத்கீதை.